ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பான் நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் இருந்தாலே நல்லா இல்லாத சாப்பாடை கூட சூப்பராக வாய்க்குள்ளே இறங்க வைக்கும். அப்படி ஒரு ரெசிபி தான். அப்படி என்ன சைடிஷ்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். எக்லாண்ட்லேயும் பண்ணலாம். இதை நம்ம இன்றைக்கி நார்மல் வீட்டில் இருக்க கத்திரிக்காயில் பண்ண போகிறோம். வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். எடுத்த உடனே நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம். ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவி வச்சிடலாம். தடவி வச்சதுக்கப்புறமா இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பொரிக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் கத்திரிக்காய்க்குள்ளே உள்ள இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் தவிர நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கல் சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கத்திரிக்காயை, அதை தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் இல்லை, மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வச்சிடலாம். திருப்பி வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே, அதாவது அந்த கத்திரிக்காய் இந்த ஒரு எந்த அளவு சேர்த்துருக்கோமோ அதில் பாதி அளவு நல்லா சுருங்கிடும். சுருங்கி அந்த நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா சுருங்கி வந்திருக்கும். தொடவே முடியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.